அவசியமற்ற துன்பங்களுக்குள் தொல்லைகளுக்குள் இடம்பெயர்வுகளுக்குள் உள்ளாக வேண்டி வந்திருந்தது. இன்று அந்த மக்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற நிலைமை இருந்தது. ஆனால் அந்த நிலைமை இன்று அடியோடு மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த நிலைமையை உருவாக்கி தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனாலும் தவறான அரசியல் வழியில் கடத்தல் காரணமாக எதிர்காலத்தில் சீனாவுடனும் நாங்கள் ஒப்பந்தம் விருப்பப்படுத்த செல்கிறோம். தற்பொழுது அரசாங்கமானது இந்தியா பாகிஸ்தான் பணிப்புகள், அதாவது எமது சேவைகள் முதலீட்டாளர்களை ஊக்குவிப்பது, அத்துடன் பற்றி சிறு விளக்கம் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றேன். 1978ஆம் ஆண்டில் பாரிய குழு ඕන ආයුධකින්ද ඒ වැඩිම ඉතාමත් විශ්වාසවන්තව තමන්ගේ ආයෝජන කටයුතු පුළුවන්. ඒ වගේ ඉන්දියානු සහයෝගය ඇතිව අපිට දකුණේ සිට උතුර යා කරන දුන්නේ මාර්ගයේ ඉතාමත් සීගිරිය කඩිනමින් අපි සමස්ත පසුව සිට එදින රත්තරන්ට ඉල රොහයි බවගේ සමාන්තරව අතර උදාමත් විශ්වාසවන්තව ඉන්දියානු පසුව මහින්දාව නැවත පරිදි මුහුණු නායක පතිය